தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் திடலில் இன்றைய தினம் பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி இந்த நிகழ்வில் எங்களுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் சீரோடும் சிறப்போடும் மக்கள் திரளோடும் தொண்டர் படையோடும் வந்து எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த மண்ணுரிமை போராளியாகவும், பெண்ணுரிமை போராளியாகவும், மொழியுரிமை போராளியாகவும், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து சிந்தித்த அளப்பரிய சிந்தனையாளராகவும், ஈரோட்டில் இருந்து உதித்த அந்த ஈரோட்டு பகலவனுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெரியாரை எங்கள் நெஞ்சில் தாங்கியிருக்கிறோம். எங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை நாங்கள் வந்து வணங்குகிறோம். பெரியாரை படிப்போம், பெரியாரை சிந்திப்போம். பெரியார் வகுத்து தந்த பாதையில் சமூக நீதி, மதசார்பற்ற சமூக நீதி பாதையில் பயணித்து இந்த மதவாத சக்திகளை, இந்த மண்ணுக்கு விரோதமான சக்திகளை முறியடிப்போம் என்பதை எங்களுடைய வெற்றி தலைவர், கூட்டலுக்குரிய தலைவர் விஜய் அவர்களின் சார்பில் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அது வந்து ரோட் ஷோவா மாத்திட்டாரு விஜய்ன்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த கருத்து ஒன்று முன்வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய அது திட்டமிட்டு செய்யல, உண்மையிலேயே அப்படி திட்டமிடல. நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி தலைமையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எந்தெந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் நின்றோம். ஆனால் நான் அந்த இடத்தில் நின்றவன் என்ற முறையில் சொல்கிறேன். இது மக்களினுடைய தன்னெழுச்சி, தாய்மார்களினுடைய தன்னெழுச்சி, பொதுமக்களின் தன்னெழுச்சி. சாலையின் இருமரங்கிலும் நின்று கொண்டிருந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகளை தூக்கி காண்பித்தவர்கள், மத வேறுபாடு, சாதி வேறுபாடை எல்லாம் தாண்டி அங்கே வந்திருந்த பொதுமக்கள் என்பது நாங்கள் திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ. ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக அமைந்தது தான். அதில் மற்றபடி வேறு இந்த அரசியல் சார், பெரியாரோட வழியில மத சக்திகளை வந்து முறியடிக்கணும்னு சொல்றீங்க. தொடர்ச்சியா திமுக கூட ஒரு மத நல்லிணக்க போக்கு தான் நம்ம கடைபிடிக்கிறது. காலகாலமா வந்து கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியா அவர்கள் தான் நம்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல இந்த விஷயத்துல திமுக சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை, நம்ம மத நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதல்ல, அது மண்ணுக்குரியது. ஸோ சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்பதை யார் எடுக்கிறார்கள் என்பதை விட அது யாருக்காக எடுக்கிறார்கள் என்பது முக்கியம். எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு பாஜகவும், அரசியல் எதிரி திமுகவும் சொல்லி உலக வரலாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்ம கட்சி தான். அதனால இத்தனை கோடி இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி பெரியாரை இத்தனை கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய டூல் தான் எங்களுடைய தலைவர். அதனால் தொடர்ச்சியாக பெரியாருடைய பாதையில் நாங்கள் பயணித்து எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதை டிக்ளேரே பண்ணிட்டோம். அதனால தான் அவர் கொள்கை தலைவராகவே நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம். எங்களுடைய கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லோருக்கும், எங்களுடைய குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம், எங்களுடைய கொள்கை என்பது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். அதனால் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணிப்போம். இந்த மதவாத சக்தியில் எதிராக சட்ட ரீதியாக, மக்கள் ரீதியாக, மக்கள் திரள் கொண்டு நாங்கள் வந்து போரிடுவோம்.